அதிகாலையில் மட்டும் எழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துட்டிங்கன்னா அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிகப்பெரிய வேலைகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலைகள் கூட, மிகப்பெரிய கடமைகள் கூட உங்களுக்கு எளிதாக இருக்கும். தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். எந்தவித இடைநிறுத்தலும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு தொடர்ச்சியாக உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு அடிப்படையான காரணமே நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க. எழுந்துட்டிங்கன்னா அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எழுந்திருக்கலாம், 2 மணி நேரத்துக்கு பிறகு கூட முன்னாடி கூட எழுந்திருக்கலாம். அப்படி எழுந்துட்டிங்கன்னா உங்கள் வேலைகள் எல்லாமே நடக்கும். ஒரு தடை இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய தினசரி கடமைகள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அந்த லட்சியத்தில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. எந்தவித பின்னடைவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்றம் என்பது ஒரு நாள் நடக்குது, 2 நாள் நடக்குது, அப்புறம் 2 நாள் சும்மா தான் இருக்குது, பின்னேற்றம் என்பது ஏற்படுகிறது. ஒரு 4-5 நாள் முன்னேற்றம், அப்புறம் 2-3 நாள் பின்னேற்றம், ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த வழக்கத்துக்கு வந்துடுங்க. ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்க பழகுங்க. சூரியன் உதித்த பிறகு எழுந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை கடினமாகிவிடும். சாதாரண வேலையை கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதாரண செயல்களை கூட செய்ய முடியாது. அதுவே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டிங்கன்னா கஷ்டமான வேலைகளை கூட செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அது அந்த செயல்கள் கஷ்டம்னு சொல்லி நீங்கள் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட மாட்டீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும். எழுந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கடமைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவே நீங்கள் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சிங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கை கடினமாக இருக்கும். சாதாரண விஷயத்த கூட நீங்கள் தள்ளி போட்டுட்ருப்பீங்க. அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகாலையில் எழுந்திருப்பது நிறைய பேருக்கு முடியவே முடியாத விஷயமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பிடித்த ஒரு வாழ்க்கை வாழணும், பிடித்தவர்களோடு வாழ வேண்டும். காதல் என்பது ரொம்ப அடிப்படையானது. அதாவது நீ என்ன தான் கஷ்டப்பட்டு உன்னால் முடியாத ஒரு விஷயத்த கூட காதல் உனக்கு கொடுத்துரும். நீ யாரையா காதலிக்கணும். நீ பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை யாரையாவது உனக்கு பிடிச்சவங்கள காதலிக்கணும். காதல்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க இல்லாத டைமில் கூட அவங்களுடைய நினப்பு உனக்கு அதிகமாக வரணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள பற்றியே யோசிக்கணும். அதான் மன ஒருமைப்பாடு. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருந்து அவங்கள பற்றியே யோசிக்கணும். நீ ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை பற்றி யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இயல்பாகவே உனக்கு ஒரு ஆர்வம் வரணும். அவங்கள பற்றியே யோசிக்கணும். இதுதான் அந்த காதல். எங்கே இருந்தாலும் அவங்க நினப்பு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், அல்லது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு உனக்கு தோணணும். இந்த மாதிரி இதுதான் காதல்னு முதல்ல என்னென்னு அந்த மாதிரி ஒரு காதல் உனக்கு வந்துருச்சுனாலே அதிகாலையில் எழுந்திருக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாகிடும். போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் சூரியன் உதித்த பிறகும் தூங்கவே முடியாது. ஒன்று அதிகாலையில் தான் எந்திப்ப. நீ அதிகாலையில் எந்திக்காமல் ஒன்றால் இருக்கவே முடியாது. அதிகாலையில் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரம் இருக்குன்னா அந்த நேரத்தில் நீ தூங்கிக்கிடவே மாட்டேன். அதுதான் அந்த காதலோட சாதனை. அதனால் நீ வாழ்க்கையில் முன்னேறணுமா, முதல்ல நீ காதலிக்க தொடங்கு, வாழ்க்கையில் முன்னேறிடு. அதனால் காதலிக்க தொடங்கு. இல்லைன்னா காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியும். எழுந்திருக்கிறதோட உனக்கு கஷ்டம். எப்போ தெரியுமா வாழ்க்கை கஷ்டமாக மாறும்? உனக்கு ஒரு காதலி இருக்கணும், உனக்கு ஒரு காதலன் இருக்கணும். அப்படி இல்லையா, உன் வாழ்க்கை கஷ்டமாக மாறிடும். சாதாரண விஷயமும் கூட உனக்கு ரொம்ப கடினமாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா முதல்ல காதலிக்கணும். அதுதான் வெற்றியை எளிதாக்குவது. வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய வெற்றியை எப்படி எளிதாக்கணும்னா காதலிக்கணும். காதல் என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி பிடித்தவர்களாக அவர்கள் இருந்துவிட்டால், அவர்களுக்கிடையே அற்புதமான காதல் என்று ஒன்று இருந்துவிட்டால், ஒருவருக்கொருவர் அவர்கள் உண்மையாக இருந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை எளிதாகிவிடும். அவர்கள் அடைய வேண்டிய லட்சியமும் எளிதாகிவிடும். காலையில் எழுந்திருக்கிறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்லலாம் நீங்கள் 5:30க்கு எந்திக்கிறதுக்கே கஷ்டப்படுவீங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி.
காதலித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா 4 மணிக்கு தூங்குறதே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதிகாலையில் ஆனால் நல்லா தூக்கம் வரும், நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஆனால் 4 மணிக்கு நிறைய நேரம் தூங்குன மாதிரி இருக்கும். 4 மணிக்கு எழுந்துருவீங்க. 4 மணிக்கு 3 மணிக்கு கூட எழுந்திருக்கணுமா, எழுந்திருக்கலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு சோர்வுங்கிறது, சோம்பேறித்தனம்னா என்ன அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு காதல் ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்துகிறது, ஒரு மந்திரத்தை நிகழ்த்துகிற ஒரு அம்சம். அதனால் அறிவுரை புத்தகமே தேவையில்லை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுமா, உங்களுக்கு அறிவுரை புத்தகமே தேவையில்லை. உற்சாகம் அளிக்கிற வார்த்தைகள், அதெல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஸ்பீச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உண்மையான ஊக்கம் என்பது என்னவென்றால் அது காதல் தான். நீங்கள் காதலித்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனை ஊக்கமும் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களோட கூட சாதாரணமாகிடும். காதல் என்பது அவ்வளோ பெரிய. அதனால் போய் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா நீ முதல்ல காதலிக்க தொடங்காமல் நீ எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் உன்னால் முடியாது. உன்னை சோம்பேறித்தனத்தால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கியா, அப்போது நீ முதல்ல நீ செய்ய வேண்டியது நிறைய, அதாவது சோம்பேறித்தனம், அப்புறம் உடல் பருமன், இப்படி உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்க, உடம்புல நோயால் பாதிக்கப்பட்டிருக்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் காதலிக்க தொடங்கு, காதலை தேடு. எது உண்மையான காதல் உடனே கிடச்சிடாது. இதில் பொய்யான காதலும் இருக்கும், காதலே இல்லாத காதல் கூட இருக்கும். அதெல்லாம் தாண்டி உண்மையான காதலை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இது உண்மையான காதல் தான், நான் இதில் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீ உணர்ந்தனா, அதன் பிறகு உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களும் ஏற்பட்டுவிடும். உடம்பு ஆரோக்கியமாகும். அப்புறம் அதிகாலையில் எழுந்திப்பீங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சோம்பேறித்தனங்கிறதே இருக்காது, நினச்சதை செஞ்சு முடிச்சுப்பீங்க. இப்படி ஒரு அற்புதமான மாற்றங்களை ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரே மருந்து, ஒரு மாமருந்து, அது காதல் மட்டும்தான்.